காலம் கிரகங்களின் கையில். உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. அன்புடன் உங்கள் அஸ்ட்ரோ சாய் செல்வம், மதுரை. ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள், ஜோதிட ஆர்வல நண்பர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பலன்களை 12 ராசிகளுக்கும் பார்த்துட்டு வர்றோம். இன்னைக்கு மிதுன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். மிதுன ராசி உபய ராசி, நுட்பமான சிந்தனைகளை தரக்கூடிய புதனுடைய ராசி. அஷ்டமச்சனி நீங்கிடுச்சுங்க. அது ஒரு வரப்பிரசாதம். அதை முதல்ல சொல்லிடுறேன். இப்போ இந்த மிதுன ராசிக்கு செவ்வாய் உச்சமாக ஆகக்கூடிய இந்த அமைப்பில் என்னென்ன பலன்களை தரும் என்பதை நம்ம பார்ப்போம். முதல்ல செவ்வாய் மிதுனத்துக்கு 6ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் உரியவர். 6ங்கிறது வேலை அமைப்பு, கடன், தொழில் கடன், பிற கடன்கள், நமக்கு விரும்பாதவர்களையும் அந்த 6ஆம் இடம் குறிக்குங்க. நமக்கு பிடிக்காதவர்களையும் எதையும் வச்சுக்கோங்க. 6ஆம் இடம். லாபங்கள் 11ஆம் இடம். இப்படிப்பட்ட அந்த அமைப்பை கொண்ட இந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல உச்சமாகிறார். 8ஆம் இடம் ஆகாது தான். 8ஆம் இடம் ஆகாது. 6 கூடையவர் 8ல் போகக்கூடாது. ஆனாலும் அந்த 8ங்கிறது ஆரோக்கிய ஸ்தானம்ங்க. அப்போ 6ஆம் அதிபதி 8க்கு போகும் பொழுது நம்ம உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும். இது உறுதியான கணக்குங்க. ஆனாலும் அதற்கு விடிவு உண்டு. ஒரு கிரகம் கெடுதல் பண்ணும்பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு கிஃப்டாக கொடுக்கும். இதெல்லாம் நம்ம உணரணும். இப்போ குரு பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் தேகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இங்கே செவ்வாய் அதாவது உழைக்க வைக்கும். ஏன்னா செவ்வாயும் புதனும் சூரியனும் சேர்ந்து 2ஆம் இடம் வருமான ஸ்தானத்தை பார்க்கறதுனால வருமானத்தை முன்னிட்டு நீங்கள் அலைச்சல். மகரம் சரராசி, அலைச்சல். அதன் மூலம் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். எதற்காக ஏற்படுங்கிறதையும் சொல்லணும். அப்போ வருமான நிமித்தமாக நீங்கள் வெளியில் போய் கடுமையாக அலைஞ்சு செய்யக்கூடிய தன்மையில் அது கண்டிப்பாக இருக்கும். அப்போ 2ஆம் இடம் செவ்வாயின் துறைகளில் செவ்வாய் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி மருந்து விற்பனையாளர், புதன் இங்கே இருக்கார், மருந்து விற்பனை ஏஜென்ட்டுகள், இந்த மாதிரி அலைஞ்சு செய்யக்கூடிய அமைப்பில் அதிகமான அலைச்சலை இந்த செவ்வாய். உச்சம்னா என்ன? அதிகமான பலன் விரைவாக செய்யும், ஃபாஸ்ட்டாக செய்யும் அந்த உச்சங்கிறது. அப்போ அந்த உச்சப்பட்ட செவ்வாய் புதனோடு சேர்ந்து மிதுனத்துக்கு 2ஆம் இடமான வருமான ஸ்தானத்தை நம்ம பார்க்கறதுனால அந்த செவ்வாய் புதன் சேர்ந்த இணைவு மருத்துவ ஏஜென்ட்டு, மருந்து பொருள் கொண்டு வருவாங்க, ரியல் எஸ்டேட்டு, இந்த மாதிரி செம்மண் நிலம்புலங்களை விற்கிறவங்க, இப்படிலாம் உள்ளவங்க அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். நம்ம அதை நமக்கு வருமானம் தான் முக்கியங்கிறத சிந்தனையில் கொண்டு இதை நான் சொல்கிறேன். ஜோதிடம் நமக்கு என்ன நடக்க போகிறோங்கிறத ஃபாஸ்ட்டாக சொல்கிறது தான், பாசிட்டிவாக சொல்கிறது. அப்போ ஒரு கிரகம் ஒரு கெடுதலை பண்ணாலும் இன்னொரு கிரகம் அதுக்கு விடிவு காலத்தை தரும் கண்டிப்பாக. அப்போ குரு பகவான் 11 லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது. நீங்கள் அலைச்சல் லாபத்தை தரும்னு எடுத்துக்கிடணும். எப்படி பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்படி தான் அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணணும். அப்போ 2ஆம் இடத்தை செவ்வாய் புதன் பார்க்க உச்சமான செவ்வாய் கொடுக்கும்போது வருமானத்தை நோக்கி 8ஆம் இடம் 6 கூடிய கிரகம் 8ல் இருக்கும் பொழுது வேலை நிமித்தமாக அலைச்சல் வரும். ஆரோக்கியங்கள் கொஞ்சம் சீர்பட, கொஞ்சம் ஆரோக்கியம் குறையும். அதை 3ஆம் இடம் தேகஸ்தானமான 3ஆம் இடத்தை தேகஸ்தானம் சந்திரனும் லக்னமும் 3ஆம் இடம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை குறிக்கும். அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிற பொழுது இந்த ஆரோக்கிய குறைவுகள் உடனே சீராகும். அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஒரு கிரகத்தை வச்சு நம்ம பலன் சொல்லக்கூடாதுங்க. செவ்வாய் பயிற்சி தான். அப்போ செவ்வாயோட மற்ற கிரகங்கள் என்ன செய்யுது? மற்ற கிரகங்கள்லாம் வாய்ப்பு திணிக்குமா? எல்லா கிரகமும் ஆக்டிவேஷன் பண்ணணும். கலந்து தான் எல்லா கிரகங்களுடைய ஒளி கடப்பு செய்து தான் ஒரு சம்பவத்தை நிகழ்த்தும். அப்படிங்கும்போது இந்த செவ்வாய் பயிற்சியோட அமைப்பில் குருபாலனர்களே சொன்னேன். 11ல் இருக்கார், லாபத்தை கொடுப்பாரு. இதுக்கு இந்த 45 நாட்கள் செவ்வாய் பயிற்சி, அதில் இதுக்கு அடித்தளமிடும். அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக நிலைகள் நமக்கு தசாபுத்தியுடைய அமைப்பில் தொடர்ச்சியாகவே இருக்கும் கண்டிப்பான முறையில். அப்போ 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது ஒரு சிறப்பு. 5ஆம் இடம் நம்மளுடைய சிந்தனை நல்லா வேலை செய்யும். புத்திரர்கள் நல்ல அமைப்பாக பெறுவாங்க. இந்த செவ்வாயுடைய அமைப்பிலே எல்லாம் தொடுத்து வருது பாருங்கள். 5ஆம் இடம். அடுத்து 7ஆம் இடத்துல சுக்கிரன்.
சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்கறதுனால தோற்ற பொழிவுகள் கூடும். சுக்கிரன் வந்து ஒரு குரு பகவானுக்கு அடுத்த நிலையில் ஒரு கிரகம். குரு பார்வையில் இருக்குது. அப்போ சுக்கிரன் மனைவி, நண்பர்கள் உங்களுக்கு உதவுவாங்க. எதுக்கு? வருமானத்துக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இந்த செவ்வாய் பயிற்சி என்னென்ன பலன்களை தருது பாருங்கள். மரத்துக்கு வேர் எங்கெங்கே போகுதோ அதே மாதிரி இந்த கிரகங்களுடைய தொடர்புகள் எந்தெந்த பாவங்களுக்கு விழுகுதோ 1 முதல் 12 பாவங்களும் பல கதைகள் சொல்லும், பல விஷயங்களை சொல்லும். அந்த 12 பாவங்களில் எந்தெந்த பாவங்கள் அது போய் நிற்கிது அப்படிங்கிறது தான். இப்போ ரிஷபத்துக்கு ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறேன். எதுக்கு ஏன் பேசுகிறேன்? 8ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம். அங்கே சரி, ஆரோக்கியம் எதுக்கு எடுக்குது? வருமானத்துக்காக. அலைச்சலோட வருமானம். என்ன வருமானம்? செவ்வாயின் துறை புதனது துறை அப்படிங்கிற கணக்கு. அப்போ அந்த வருமானத்துக்காக அலையும் பொழுது ஆரோக்கியம் முழுசும் போகுமா? அப்போ ஒரு கிரகம் கெடுதல் பண்ணால் இன்னொரு கிரகம் அதுக்கு வந்து ஒரு கிரகம் அடிக்கும், ஒரு கிரகம் அணைக்கும். இதுதான் உண்மையான விஷயம். அப்போ 3ஆம் இடம் தேகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் அந்த ஆரோக்கியங்கள் சீர்படுத்தப்படும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் சிந்தனை வேலை செய்யும். குழந்தைகளுக்கான தேவைகள் கண்டிப்பான முறையில் நிறைவேறும். 7ஆம் இடம் மனைவியோட அனுசரணை இருக்கும். நீங்களும் தோற்றப்பொழிவாக இருப்பீர்கள். இதுதான் சிறப்பானதுங்க. 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தந்தையாருடைய அனுகூலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த உச்ச செவ்வாய் என்னென்ன பலன்களை தருகிறதுன்னு பாருங்கள். நிச்சயம் கிரகங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. ஜோதிடமே ஒவ்வொரு வினாடியும் நம்மளை இயக்கி கொண்டிருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா, என்ன நடக்க போகுதுங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சந்திரன் மனதில் தெம்பு ஏற்படும் அப்படிங்கிறத மிக உறுதியோடு நான் தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் நல்ல அடித்தளங்கள் அமைந்து கடன் இல்லாமல், நோய் இல்லாமல், செலவினங்கள் சுப செலவுகளோட வீண் விரயங்கள் இல்லாமல் சிறப்புற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் நலமுடன் வாழ்க. நாளை கடகராசிக்கான பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.